ஃபிஃப்த் செமஸ்டர் எக்ஸாம் பாஸ் ஆகணுமா? ஸோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஹே எவ்ரிவன், நான் உங்க ஹரி. ஸோ சிஇடின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ரெண்டு ஏவிஎக்ஸ் டீச்சிங் மெத்தட். ஸோ ஏவிஎக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்க ஏதாவது ரைட் பண்ணியோ வால்ல ஸ்டிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஸோ அப்பப்போ பார்க்குறப்ப அது கீழே இருக்க டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி டீச்சிங் மெத்தடும் நிறைய இருக்குது. அந்த டீச்சிங் மெத்தட்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க எடுத்திருப்பீங்க கிளாஸும், அப்போ நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதவே தியரி வைஸ் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அதை அப்ளை பண்ணலாம். கம்யூனிகேஷன், பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், டீச்சிங் மெத்தட், லேர்னிங் ப்ராசஸ், ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சிஇடியில் இருக்குது. ஸோ சிஇடியாக இருக்கட்டும், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்காக இருக்கட்டும், சினாப்சிஸ் போடுங்க, இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கொடுங்க, சப்ஜெக்டிவ்ஸ் கொடுங்க. ஸோ பேராகிராஃபாக எழுதுறதுக்கு பாயிண்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ளோ சார்ட்ஸ் இருந்தால் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுங்க. கலர் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எந்த கொஸ்டினும் விட்டுறாதீங்க, இருக்கிற டைம்ல அட்டென்ட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குன்னா கொஸ்டின் நம்பர் போட்டு ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்காக எழுதிருங்க. ஸோ மேக்ஸிமம் எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ 5th செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நர்சிங் ரிலேட்டட் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 5th செமஸ்டர் எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் மறக்காம அதுக்கும் வீடியோ பண்றேன். ஸோ இல்லைன்னா நான் டிஎமும் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரி.